முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சூரியனே உன்னால் தானே பூமியிலே விடிகள் கண்டோம். நீ முதல்வன் என் தலைவன், தாயாய் நாட்டை ஆளும் தமிழன். வானகமே வாழ்த்தும் உன்னை, வையகத்தை உன்னால் வென்றோம். நீ முதல்வன் என் தலைவன், தாயாய் நாட்டை ஆளும் தமிழன். 100க்கு 100 100க்கு 100. வணக்கம். இன்னைக்கு 100வது நாள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்று இன்னையோட 100 நாள் ஆகுது. கடந்த 10 வருஷமாவே பார்த்தீங்கன்னா படித்த பசங்களுக்கு வேலை இல்லை, பொருளாதார நெருக்கடி, காவல்துறையோட அராஜகத்தை மக்கள் டெய்லி பார்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா பார்த்து நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துச்சு. மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு அணியில இணைஞ்சு திரு மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. அவர் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே கடந்த 10 வருஷமா அமைதியா இருந்த ஒரு சில நடுநிலையாளர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அதை பண்ணிடுவாரா, கொரோனா வேற வந்திருக்கே அதை கட்டுப்படுத்திடுவாரா, பொருளாதார நெருக்கடி இருக்கே அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவாரா அப்படின்னு தொடர்ச்சியா விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 100 நாள் செயல்பாட்டு மூலமா அவங்களோட வாயவே அடைச்சிட்டார். இந்த 100 நாள்ல என்னென்ன செயல்பாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனோட தொகுத்து வழங்குறது தான் இந்த நிகழ்ச்சி. இது 100க்கு 100. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சூரியனே உன்னால் தானே பூமியிலே விடிகள் கண்டோம். நீ முதல்வன் என் தலைவன், தாயாய் நாட்டை ஆளும் தமிழன். வானகமே வாழ்த்தும் உன்னை, வையகத்தை உன்னால் வென்றோம். நீ முதல்வன் என் தலைவன், தாயாய் நாட்டை ஆளும் தமிழன். 100க்கு 100. அவர் பதவியேற்ற சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா கொரோனா தமிழ்நாட்டில் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. கரெக்டாக மே 7ஆம் தேதி அவர் பதவியேற்ற அன்னைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 26,465. வேற வழி இல்லை, லாக்டவுன் போட்டு தான் ஆகணும். லாக்டவுன் போட்டால் ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் எல்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியும். மக்களோட கவலையை தீரும் வகையில் அவரோட முதல் கையெழுத்து இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் 21வது முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதலாக முதல்வராக பதவியேற்றவர் முன் கொரோனா மிக பெரும் சவாலாக உருவெடுத்திருந்தது. பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்தபடி இருந்தன. இந்த இக்கட்டான சூழலில் தமிழ்நாட்டு மக்களின் துயர் துடைக்கும் பொருட்டு பதவியேற்ற அன்றே கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4000 ரூபாய் வழங்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். அதன்படி உடனடியாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதல் தவணையாக தலா 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கைகளில் பணத்தை கொடுத்து பெரும் துயரிலிருந்து மீண்டு வர உதவிய அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. கையில் 500 ரூபாய் நோட்டுகளுடன் சிரிக்கும் பாட்டியின் முகம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நெகிழ்ச்சியுடன் பகிரப்பட்டது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணச் சொன்னார் அறிஞர் அண்ணா. அதை முதல்வர் ஸ்டாலின் மூலம் தமிழகம் கண்டது. நிதி நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட இந்த நேரத்தில் மக்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது உடனடியாக அந்த 4000 அறிவிச்சது பெரிய ரிலீஃப் ஆயிருக்கு. கொரோனா பேரிடரில் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் தாய்மார்களுக்கு உதவிட ஆவின் பால் லிட்டர் ஒன்றிற்கு 3 ரூபாய் குறைக்க உத்தரவிட்டார் முதல்வர். விலை குறைக்கப்பட்ட அடுத்த நாளே மக்களின் ஆவின் பால் பயன்பாடு 24 லட்சம் லிட்டரிலிருந்து 26 லட்சம் லிட்டராக உயர்ந்தது. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, அரசியல்ல இடஒதுக்கீடு, படிச்ச பெண்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெண்களுக்கான திட்டங்கள் இதற்கு முன்னாடி நிறைய நம்ம கழக அரசால நிறைவேற்றப்பட்டுச்சு. அதோட நீட்சியாதான் மே 7ஆம் தேதி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோட 2வது கையெழுத்து இருந்துச்சு. பெண்கள் நலனில் அக்கறை கொண்ட கழக அரசின் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து பெண்களுக்கும் நகர பேருந்தில் இலவச பயணம் என அறிவித்தார். இத்திட்டம் அறிவிக்கப்பட்ட 3 நாட்களில் 78 லட்சம் பெண்கள் பயனடைந்தனர். பணிக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் குறைந்தது 2000 ரூபாய் வரை சேமிக்க முடிந்தது. ஒரு சேர பத்திரிகைகளும் பொருளாதார அறிஞர்களும் பொதுமக்களும் இத்திட்டத்தை கொண்டாடி வரவேற்றனர். இந்த இலவச பேருந்துகளை ஸ்டாலின் பஸ் என்றே தாய்மார்கள் உரிமையோடு அழைத்து மகிழ்ந்தனர். இதுவே இத்திட்டத்தின் மாபெரும் வெற்றியை பறைசாற்றுகிறது. சில நாட்களுக்கு பிறகு இத்திட்டம்
திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. பெண்களுக்கான இலவசமான பேருந்து பயணம், இந்த ஒரு விஷயம் இது ரொம்ப சாதாரணமாக படலாம். ஏதோ அரசியல்வாதிகள் மக்களை கவருவதற்காக கொடுக்கின்ற இலவசங்களில் இது ஒன்று அப்படின்னு இதை வகைப்படுத்தி விட முடியாது. ஏனென்று கேட்டால் பெண்களுக்கான ஆளுமையை அதிகரிப்பதில் முக்கியமாக கிராமப்புற பெண்களுடைய நடமாட்ட சுதந்திரம், பொது வெளியிலே அவர்கள் வருவதற்கான ஏது செய்து கொடுப்பதில் இந்த இலவசமான பேருந்து பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் முதல்வர் ஸ்டாலின் முன் இருந்த பெரிய சவால் கொரோனா. நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரிக்கவே போர்க்கால அடிப்படையில் செயல்பட்ட முதல்வர் அடுத்தடுத்த உத்தரவுகளை பிறப்பித்தார். நடுத்தர மக்களின் பல ஆண்டு சேமிப்புகள் கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமாக கரைந்ததை அறிந்த முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகள் கொரோனா பாதிப்பிற்கான சிகிச்சை அளிக்க வழிவகை செய்து உத்தரவிட்டார். இதன் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெருமளவு மருத்துவ செலவு குறைந்தது. ரெம்டெசிவிர் மருந்திற்காக மக்கள் படும் அவஸ்தையை போக்க நேரடியாக அந்தந்த மருத்துவமனைகளுக்கே ரெம்டெசிவிர் அனுப்பி வைக்கப்படும் என்ற அடுத்த உத்தரவை பறக்கவிட்டார் முதல்வர். கொரோனா பேரிடரை எதிர்கொள்ள கொரோனா வார் ரூம் திறக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக டாக்ஸி ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கியது என கொரோனா காலத்தில் மக்கள் துயர் துடைப்பதையே முதன்மையாக கொண்டு இரவு பகலாக செயலாற்றினார் முதல்வர் ஸ்டாலின். டே ஒன்ல இருந்தே ஸ்டாலின் அவர்களின் அரசு செயல்பாடுங்கிறது வியக்க வைக்கும் வகையில் இருந்தது. முன்னாடி ஒரு அரசு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை சமாளிக்கிறதுங்கிறது வேற. ஆனால் கொரோனாவுக்கு மத்தியிலே ஒரு அரசு பொறுப்பேற்குது. இது எப்படின்னா, அந்த பொறுப்பேற்பது என்பது எப்படி சொல்லணும்னா, போர்க்களத்திலேயே பதவி ஏற்பது. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துலேயே பதவி ஏற்றோடனையும் உள்ளுக்குள்ளே நேராக ஸ்வேரிங்கன் முடிஞ்ச உடனே சண்டைக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இறங்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை என்பது இவர் ஸ்டாலின் அவர்கள் அதை ஹேண்டில் பண்ண விஷயம். எல்லா இடத்துக்கும் நேரடியாகவே போகிறார். எந்த இடமும் ஒரு விட்டு வைக்கிறதே கிடையாது. எதாக இருக்கட்டுமே வார் ரூம் அப்படின்னு ஒன்று கொரோனா நேரத்தில் உருவாக்குறாங்க. அதாவது இந்த கட்டுப்பாட்டறை, அதன் மூலமாக எல்லா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த வார் ரூமுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ணுறவர் முதலமைச்சராக இருக்கார். இதெல்லாம் நம்ம சினிமா காட்சிகளாக தான் பார்த்துருக்குறோம். இங்கே யதார்த்தத்தில் நடக்குது. எத்தனை மணிக்கு? நைட்டு ஏறத்தாழ நள்ளிரவு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய அங்கே போய் அவர் அதுக்கு நேரடியாக போய் பார்த்தார். ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ற நிலை மாறி ஆக்சிஜன் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றி காட்டினார். இன்று இந்தியாவிலேயே அதிக ஆக்சிஜன் படுக்கைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. கொரோனா இரண்டாம் அலையை தமிழ்நாட்டு அரசு சிறப்பாக கையாண்டது என முதல்வரை உச்சநீதிமன்றமே வியந்து பாராட்டியது. திமுக அரசு பதவியேற்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே ஒரு சுமூகமான ஒரு சுகமான சூழலில் மக்கள் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரே 108 ஆம்புலன்ஸாக இந்த சென்னையில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா எல்லாமே எங்கடா ஆக்சிஜன் கிடைக்கும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆம்புலன்ஸோட சைரன் சத்தம் கேட்டுச்சு. ஒரு வாரத்தில் அந்த சைரன் சத்தம் முற்றிலுமாக நிறுத்தப்படக்கூடிய அளவில், நின்று போகக்கூடிய அளவில் அவ்வளவு அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி, ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கறது, அதில் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி இருக்கும். ஒன்றிய அரசுக்கிட்ட போய் கேட்குறதுக்கு ஒரு டீம் போகும். அப்புறம் ரயிலில் அது பாட்டுக்கு ஆக்சிஜன் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் மூடி இருக்கிற ஆலைகள் எல்லாம் எப்படி ஆக்சிஜன் உற்பத்தியை பெருக்கிறதுன்னு அதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கும். அப்படி வர ஆக்சிஜனை எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த கலன்கள், அதை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை இருக்கும். இந்த பக்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அந்த பக்கம் தொழில்துறை, அப்புறம் மற்ற துறைகள், இதை தாண்டி முதலமைச்சரோட சிறப்பு அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடுங்கிறது என்ன விளைவை கொண்டு வருங்கிறதுக்கு இந்த கொரோனா இரண்டாம் அலையை அவர் கட்டுப்படுத்திய முறை. இன்னொன்று, எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு, எம்எல்ஏ குழு பெரிய விஷயம். அது கோஆப்ரேட்டிவாக செய்கிறது இருக்குல்ல, அதாவது இன்க்ளூசிவ்பாங்க. கோஆப்ரேட் பண்ணி இன்க்ளூசிவ் பண்ணி எதிர்க்கட்சி எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். இது நம்ம எல்லாரும் அது இந்திய அரசுக்கே ஒரு பாடம். முதல்வர் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பொருட்டு இரவு பகலாக சுற்றி வலம் வந்த போதே முதல்வரின் உடல் நலம் பற்றிய கவலையும் அக்கறையுடன் கூடிய அறிவுரைகள் எல்லாம் வரத் தொடங்கின. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை நேரிலேயே சென்று பார்வையிட்டு நலம் விசாரித்தார் முதல்வர். இந்தியாவில் இவ்வாறு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று பார்வையிட்ட ஒரு சில முதல்வர்களுள் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒருவர். உடனடியாக செயலில் இறங்கி நேரடியாக களத்தில் இறங்கிட்டார். அவர் இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து போறார். அவர் அந்த ரிஸ்க் எடுத்து போகிறது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பல பேர் சொன்னாங்க, வேறு இது தேவையில்லைன்னு. ஆனால் என்னென்னா அது பெரிய நம்பிக்கையை மக்களுக்கு. ஒரு முதலமைச்சர் தங்களை பார்க்குறாரு. ஏன்னா உறவினர்கள் கூட அங்கே போக முடியாது அந்த வார்டுக்குள்ளே.
வர்றதுக்கு தயங்குவாங்க. எத்தனையோ கொரோனா பேஷண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க உறவினர்கள்லாம் கூட அவங்கள வந்து நெருங்காமல் போனதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பதட்டம் உருவான காலம் அது. ஆனால் இவர் அந்த வார்டுக்குள்ளே போய் நான் இருக்கேன்னு கொடுத்த நம்பிக்கை இருக்குல்ல, இதை வந்து உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமாக மட்டுமில்லை, நெகிழ்ச்சியாக இருக்கு. கொரோனாவிற்கு எதிராக முன்களத்தில் நின்று போராடி வீர மரணமடைந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். அதேபோல காவலர்கள் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம், பத்திரிகையாளர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் வழங்கி முன்கள பணியாளர்களின் தியாகத்திற்கு அரசு துணை நிற்கும் என்ற நம்பிக்கையை விதைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கொடிய கொரோனா வைரஸ் பல குழந்தைகளை அனாதையாக்கியது. தாயுள்ளம் கொண்ட தளபதி அரசு பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பெயரில் தலா 5 லட்சம் வைப்பீடு செய்யப்படும் எனவும், பட்டப்படிப்பு வரையிலான அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் எனவும், பெற்றோர்களில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண தொகையாக 3 லட்சம் வழங்கப்படும் எனவும், தாய் தந்தையை இழந்து உறவினர் பாதுகாவலரின் ஆதரவில் வளரும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்யப்படும் எனவும் அறிவித்து குழந்தைகளின் எதிர்காலத்தை தந்தையைப் போல முன்னின்று பாதுகாப்பு செய்தார் முதல்வர். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொரோனா நிவாரண நிதி கேட்ட உடனே ஒரு சின்ன பசங்க கூட தான் சேமிச்சு வச்சிருந்த உண்டியிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளி வந்து தான் வச்சிருந்த பணத்தை வந்து கொடுக்கிறது, ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு 500 1000 அதை வந்து கொடுக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் போற இடம் ஃபுல்லா ஏழை எளிய நடுத்தர மக்கள் அவரை தேடி தேடி வந்து கொரோனா நிவாரண நிதியை கொடுத்தாங்க. பெருநிறுவனங்களோ அல்லது தொழிலதிபர்களோ வந்து நிதி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா சாதாரண மக்கள் வந்து நிதி கொடுக்கணும்னா அதுக்கு ஆட்சியாளர்கள் நேர்மையா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேடி தேடி நிதி கொடுக்குறாங்கன்னா அது திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேர்மையை பார்த்துதான். கொரோனாவிற்கு எதிராக அரசோடு இணைந்து போராட முதல்வர் நிவாரண நிதிக்கு மக்கள் அளிக்கும் நிதி பற்றிய தகவல்களும் அந்நிதியை கொண்டு அரசு செய்யும் செலவினங்களும் மக்கள் முன் வெளிப்படையாக தெரிவிக்கப்படும் என முதல்வர் அறிவித்தார். முதல்வரின் நேர்மையான அணுகுமுறையால் அதிக அளவு கொரோனா நிதி வழங்க மக்கள் முன் வந்தனர். மதுரையை சேர்ந்த ஹரிஷ் வர்மன் என்ற சிறுவன் தான் சைக்கிள் வாங்க வைத்திருந்த உண்டியல் பணத்தை முதல்வர் கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கினார். சிறுவனின் இளவயது கொடைமனம் அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதோடு அச்சிறுவனுக்கு சைக்கிள் ஒன்றையும் பரிசளித்து மகிழ்வித்தார். இது செயல்படுத்த முடியுமா அல்லது நடக்கக்கூடியதா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு திட்டம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் மனுக்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. எதிர்த்தரப்புல இருந்து இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனேயே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த துறைக்கு ஒரு நேர்மையான IAS ஆபீசரை நியமிச்சு அவரோட தலைமையின் கீழே பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் தீர்க்கப்பட்டிருக்கு. முடியாததை முடிச்சு காட்டுறது தான் கழக அரசோட வழக்கம். அதன்படி முடிச்சு காமிச்சிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர். தேர்தல் பரப்புரையில் உறுதியளித்தது போல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் தனித்துறையை உருவாக்கினார். முதல் கட்டமாக சுமார் 50,643 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு அதற்குரிய ஆணை வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் மு க ஸ்டாலின். உங்க கோரிக்கை என்ன வச்சுக்கமா? அது என்னாச்சு, முடிஞ்சிருச்சா? சரி, சந்தோஷம் தானே? சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழ் மக்களோட உரிமைகளை அடகு வச்சது மட்டும் இல்லாம தமிழ் மொழியோட அடையாளத்தை அழிக்கவும் முற்பட்டாங்க. முக்கியமா பஸ்ல திருக்குறளையும் திருவள்ளுவரோட படத்தையும் எடுத்தாங்க. தமிழ் மக்களுக்கான அரசுன்னு சொல்றவங்க அதை ஏன் எடுக்கணும்? எல்லா பஸ்லையும் ஏறினதும் நம்ம வந்து திருக்குறள் பார்ப்போம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இப்படி வந்து நமக்கு வந்து பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நல்ல ஆட்சி இல்லைன்னாக்கா முதல்ல இதெல்லாம் தான் எடுப்பாங்க. அதெல்லாம் வீண் செலவுன்னு நினச்சி எடுத்துருவாங்க. தமிழ் வாழ்கன்ற போர்டு எடுத்தாங்க, திருக்குறளை எடுத்தாங்க. இந்த மாதிரி தமிழுக்கு கிடைக்க வேண்டிய அந்த செம்மொழி அந்தஸ்துக்கான அந்த பணம் வந்து செலவிடுறதுல கோளாறுகள் பண்ணுறாங்க. அல்லது வந்து வேறு மொழிகளுக்கு அதிகமாக செலவிடுறதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் அமையலைன்னா இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நடக்கும். ரிப்பன் மாளிகையில் கடந்த ஆட்சியில் கழட்டி வைக்கப்பட்டிருந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்க பெயர் பலகை புதுப்பொலிவுடன் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் இடம்பெற்றிருந்த திருக்குறள் கடந்த ஆட்சியில் நீக்கப்பட்டிருந்தது. இப்போது திருக்குறள் அதன் விளக்கத்தோடும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் வான் புகழ் கொண்ட வள்ளுவன்.
இலக்கியவாதிகள் நல்லா இருக்கிற நாடுகள் மட்டும்தான் நாடாக இருக்குது. ஃப்ரான்ஸ் எடுத்துக்குவோம், வெளிநாடுகளில் இங்கிலாந்து எடுத்துப்போம். இந்த மாதிரி நாடுகள்லாம் செழித்து இருக்கிறதுக்கான ஒரு செம்மையாக இருக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு படைப்பாளிகளை அங்கே வளமாக வச்சுருக்கிறாங்க. இலக்கியவாதிகளை போற்றுவதற்கு கலைஞர் ஆட்சி மிக 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 ஒரு முக்கியமான ஒரு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு அரசாக இருந்தது இந்திய அளவிலேயே. ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய அப்படியே அச்சு போல இருக்குது. இலக்கியவாதிகளை போற்றுகிற இந்த மனப்பான்மை வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, இது எழுத்தாளர்களுக்கான கொண்டாட்டமே அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கொண்டாட்டம். சென்னையின் பெருமைமிகு அடையாளமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல் மதுரையில் 70 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன நூலகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் அமைப்பதற்கான பணிகள், ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது, உயர் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு அரசின் சார்பில் அவர்கள் விரும்பும் மாவட்டத்தில் வீடு, தமிழ் மொழிக்கு மாபெரும் இலக்கிய கொடையை வழங்கிய எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்களுக்கு கோவில்பட்டியில் சிலை என அடுத்தடுத்த அறிவிப்புகளால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் மன்னர்களது நீட்சியாய் உயர்ந்து நிற்கிறார் நமது முதல்வர். இனி அரசு கோப்புகள் தமிழில் மட்டுமே இடம்பெற வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை உறுதி செய்துள்ளார். அந்த காலத்துலேருந்தே பார்க்கலாம், அந்த முரசுக்கட்டிலில் வந்து மோசிக்கேர்னார் படுத்து தூங்கிடுவார். முரசுக்கட்டில் வந்து ஒரு பொதுவாக அதை யாரும் போய் அங்கே போய் படுக்க முடியாது, அங்கே போய் உட்காரக்கூடாது. அது ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு இது. மன்னன்கிட்ட இந்த தகவல் போனதும் விசிறி கொண்டு வந்து கவரி கொண்டு வந்து அவருக்கு விசிறிட்டுருக்கிறார், மோசிக்கிறனார் எழுந்துக்கிற வரைக்கும். இதுதான் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து படைப்பாளிகளுக்கு தமிழ் ஆட்சியாளர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கௌரவங்கள். கீழடி, கொற்கை உள்ளிட்ட பல அகழ்வாய்வுகளை விரைவுபடுத்த உத்தரவிட்ட முதல்வர் தமிழனின் பண்பாட்டு வேரின் தடம் தேடி பதிப்பித்து தமிழன் புகழ் உலகறியச் செய்ய உழைத்துக் கொண்டிருக்கிறார். இது பொறுக்காத எதிரிகளுக்கு தற்போதே கிலி பிடிக்க தொடங்கிவிட்டது. சிவகலையிலேருந்து ஆதிச்சநல்லூர்லேருந்து கீழடி சுற்றி அங்கே நம்ம தமிழனுடைய பெருமை தோண்ட கிடைக்கிற அந்த பெருமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இத்தனையும் இந்த ஊரடங்கு மக்கள் வந்து முடங்கி கிடக்கிற இந்த காலத்திலே இவ்வளோ பண்ணியிருக்காங்க என்பது வந்து பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். தமிழினத்துக்காகவும் மனித சமூக முன்னேற்றத்திற்காகவும் அரும்பணியாற்றியவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது, அதோடு 10 லட்சத்திற்கான பணமுடிப்பும் வழங்கப்படும் என அறிவித்து மனிதர்களை பெருமைப்படுத்தினார் முதல்வர். இந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருது சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான தோழர் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவித்தார். இவர் கட்சி வேறுபாடுகள் கடந்து, அரசியல் வேறுபாடுகள் கடந்து சிந்திக்கிறார்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். வந்து சங்கரையா என்ற ஒரு பெரிய தலைவரை வந்து கட்சிக்கு இந்த வேறுபாடுகள்லாம் கடந்து அவருக்கு ஒரு விருதை அறிவிக்கிறாரு. முதல் விருதே வந்து ஒரு என்னைக்குமே ஒரு எதிர்க்கட்சியாகவே செயல்பட்டு கொண்டு இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்கு கொடுப்பது என்பது வந்து அந்த அணுகுமுறையின் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியன் நான். தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கும் நீட் தேர்வு பற்றிய பாதிப்புகளை ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு A.K. ராஜன் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் பரிந்துரைகளையும் நீட்டிற்கு எதிரான வழக்கோடு இணைத்து மேற்கொண்டு நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என அறிவித்தார் முதல்வர். முந்தைய அரசாங்கத்தை போல வெறுமனே சட்டசபையில் தீர்மானத்தை போட்டு விட்டுறாமல் இல்லை மசோதாவை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் இவங்க வந்து நீதியரசர் A.K. ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு அது பாதகமானது என்பதை சட்ட ரீதியாகவும் புள்ளி விவர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிலைநிறுத்துவதற்கு எடுத்த முயற்சி ஒரு முக்கியமான மாநில உரிமை மீட்பு முயற்சியாக நான் பார்க்கிறேன். நீட்டு தேர்வை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாது என்பதில் சமரசமற்ற அறிக்கைகளை அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நீட் தேர்வை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக திமுக அரசாங்கம் செய்யும். அதை செய்யக்கூடிய மன உறுதி மிக்க, சிந்தனை தெளிவு மிக்க அமைச்சர்களை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். 40 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும் வகையில் பொறியியல், வேளாண்மை, சட்டம்,
மீன்வளம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு மாணவர்களுக்கென தனியாக 7.5% இடஒதுக்கீட்டை அளித்திட முதல்வர் ஆவணம் செய்தார். தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தபடி 2ஆம் கட்ட தவணையா 2000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம தேர்தலில் கொடுக்காத வாக்குறுதியா 14 வகையான மளிகை பொருட்கள், அதுவும் தரமான மளிகை பொருட்களை கொடுத்தாங்க. எந்தவித விளம்பரமும் இல்லாம எளிய மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி. கொரோனா 2ஆம் கட்ட நிவாரண தொகை ரூபாய் 2000-உடன் 14 வகையான தரமான மளிகை பொருட்களும் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டது. காலம் கருதி செய்யப்பட்ட இவ்வுதவி பல குடும்ப தலைவிகளின் கவலைகளை போக்கியது. பொருளாதாரத்தில் நலிந்த இயலிசை நாடக கலைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கிட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. கொரோனாவால் எந்த வருவாயும் இல்லாமல் வீடுகளில் முடங்கி இருந்த கலைஞர்களுக்கு இது புத்துணர்வும் நம்பிக்கையும் அளித்தது. கொரோனா காலத்தில் அகதிகள் முகாம்களுக்கு வெளியே வாழும் 13,553 இலங்கை தமிழர்கள் குடும்பத்தினருக்கும் கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கி அவர்களின் பாதுகாவலனாக உடன் நின்றார் முதல்வர் ஸ்டாலின். இந்த பணமும் இந்த மளிகை தொகுப்பும் மக்கள் வீட்டில் இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பார்வை தான் திராவிட மாடல். அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கிறது. இந்த 100 நாள்ல கவனத்தை ஈர்த்த பல துறைகளில் ஒரு துறை தான் அறநிலையத்துறை. சென்ற ஆட்சியில அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தாரா இல்லையான்னு கூட மக்களுக்கு தெரியாது. ஆனா கழக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த துறையில பலவிதமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் அன்னை தமிழில் அர்ச்சனை. தமிழகம் முழுக்க எல்லா கோயில்களிலும் திருமுறைகளும் தமிழும் தான் ஒலித்திருந்தன. இன்னும் சொல்லப்போனால் தமிழை காசு கொடுத்து கேட்டான் சிவபெருமான் என்று அதில் வருது. ஒரு கோயில் கூட வடமொழியால் பாடப்பெற்ற கோயில்கள் அல்ல, எல்லாம் தமிழால் பாடல் பெற்ற. அதனால தான் பாடல் பெற்ற தலங்கள்னே சொல்கிறான். பாடல் பெற்ற தலங்கள்னா தமிழ் பாடல் பெற்ற தலங்கள். ஆக எங்கே வந்தது உங்கள் வடமொழி என்பது? நம்ம வடமொழிக்கு எதிரானவர் இல்லை, ஃபேக்சுவல் பொசிஷன் இங்கே இல்லையே. அதைத்தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். ராஜராஜ சோழன் வரவில்லை என்றால் திருமுறை வந்திருக்காது. திருமுறை கண்ட சோழன் என்று அவனுக்கு பெயர். ஸ்டாலின் அவர்கள் அந்த திருமுறையை மீண்டும் ஒலிக்கும்படி இங்கே அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இவர்கள் செய்கிற ஏற்பாட்டிலே அது நிற்கும் நிலைக்கும் நீடிக்கும். மக்கள் மொழியிலேயே கடவுளுக்கு வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு கபாலீஸ்வரர் கோவிலிலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலிலும் தமிழ் ஒலித்தது. ஓம் ஆணைவரி தேரின் மேல் வந்தவனே போற்றி, ஓம் கச்சிதண்ணில் கண் கொடுத்தவனே வந்தவனே போற்றி, ஓம் கருத வரம் தரும் தெய்வனே போற்றி. கோவில் அர்ச்சகர் பூசாரிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 மற்றும் 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மருத்துவமனைகளில் உணவுக்கு அல்லல் பட்ட மக்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இலவச உணவு வழங்கப்பட்டது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் பற்றிய முழு தகவலும் ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இதுவரை 1000 கோடிக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட நிலங்கள் மீட்கப்பட்டன. ஆட்சி அமைத்த 2 மாதங்களிலேயே 170 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்த அனுமதி அளித்தது இதுவே முதல் முறை. கடந்த காலங்களிலும் அதிகமான திருக்குட முழக்கு நடைபெற்றதும் திமுக ஆட்சியில்தான் என்பதை மக்கள் அறிவார்கள். பெண்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர்களோட கையில அதிகாரத்தை கொடுக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 11 மாவட்ட ஆட்சியர்களை பெண்களா நியமிச்சு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு திரு மு க ஸ்டாலின். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து முக்கிய பதவிகளிலும் பெண் அதிகாரிகளை நியமித்து முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் மாவட்டமாக மாற்றினார். அது மட்டுமா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக 11 மாவட்ட ஆட்சியாளர்களாக பெண்களை நியமித்து அதிரடி காட்டினார். இது தமிழக வரலாற்றில் இதுவரை நடைபெறாத ஒன்று. மாவட்ட ஆட்சியர்களை பெண்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் பெண்கள் மீது இந்த அரசு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அது காட்டுகிறது. இன்னொரு புறம் பெண்களுக்கு தர வேண்டிய அதிகாரத்தை, அந்த உரிமை சார்ந்த இடத்தை இந்த அரசு கண்டிப்பாக தரும் என்கின்ற ஒரு எதிர்கால வாக்குறுதியையும் அது தருகிறது. பெண்கள் பாதுகாப்பிற்காக பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள், காவல்துறையில் உயரடுக்கு பாதுகாப்பிற்காக சாலையில் பெண் காவலர்களை நிற்க வைக்க கூடாது, பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறைகள், அனைத்து காவலர்களுக்கும் கட்டாய வார விடுமுறை, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களில் விடுமுறை என காவலர்களின் தீர்க்கப்படாத நீண்ட நாள் பிரச்சனைகளை அதிரடி உத்தரவுகள் மூலம் தீர்த்து பல ஆயிரம் காவல்துறையினர் முகங்களில் புன்னகை பூக்க காரணமாக இருந்தார் முதல்வர் ஸ்டாலின். சென்னையில் வடபழனியில் 800 படுக்கை வசதிகளோட ஒரு பெரிய மகளிர் விடுதி அரசாங்க விடுதி.
நடுத்தர வருமானம் உள்ள பெண்களுக்கு தங்குவதற்கு ஏற்ற விதமாக தயார் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுவும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. பொதுவாக வயலன்ஸ்னால் நம்ம நார்த் இந்தியாவை தான் கையை காமிப்போம். ஆனால் அதையே மிஞ்சுற அளவுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினவங்களில் 13 பேரை கண்மூடித்தனமாக இறக்கமே இல்லாமல் கொண்டுச்சு போன அரசு. இருக்கிறதுலே உச்சக்கட்ட வன்முறை இதுதான். இதோட மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினவங்க மேலே போலியான வழக்கம் புனையப்பட்டுச்சு. ஸ்டெர்லைட் ஆலையின் கழிவுகளால் எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கிறது என போராடிய மக்கள் மீது கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு நடத்தியது கடந்த அதிமுக அரசு. அந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மற்றும் படுகாயமுற்ற 17 பேரின் குடும்பத்தினருக்கு உதவிடும் வகையில் அரசு பணி நியமன ஆணை முதல்வரால் வழங்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டன. மாபெரும் போராட்டத்தில் 9,000 பேர் மீது தேச துரோக வழக்கு, 13,000 பேர் மீது தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்த வழக்கு என பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கான பகுதி போல் இருந்தது. அந்த பகுதியை சேர்ந்த யாரும் வேலைக்கு செல்ல முடியாது. வெளிநாடுகளிலிருந்து திரும்ப வந்தால் விமானங்களில் கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டன. கூடங்குளம் அணு உலை, 8 வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ என மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டன. பல ஆண்டுகளாக நீதிமன்ற படிகளில் காத்து கிடந்த மக்களுக்கு இது பெரிய ஆறுதலை அளித்தது. எப்போதுமே விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கிறது தான் திமுக அரசு. அது போலவே இந்த 100 நாட்கள்லையும் விவசாயிகளுக்கு ஆதரவா நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு. டெல்டா பகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த மீத்தேன் திட்டத்திற்கு தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் அனுமதி இல்லை என உறுதியான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு புதிய திட்டங்களுக்கான அனுமதியை ரத்து செய்தார் முதல்வர். 61.09 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான பாசன வசதிகளை மேம்படுத்த சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு மானிய விலையில் இடுபொருள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் அளிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பருவம் தவறி மேட்டூர் அணை திறப்பால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாயினர். கழக ஆட்சியில் சரியான பருவமான ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக நீர் திறந்துவிடப்பட்டது. விவசாயிகள் கடினமாக உழைத்து விளைவித்த நெல்மணிகள் முளைத்து வீணாவதை தடுக்க திருவாரூர் மாவட்டத்தில் ரூபாய் 24 கோடியே 30 லட்சம் மதிப்பில் 16,000 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு அமைக்க முதலமைச்சர் ஆணையிட்டார். நீர்வளத்துக்கு தனியாக அமைச்சகம் பிரித்தது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையை சுற்றுச்சூழல் வனம் மற்றும் கால்நடை மாற்றுக்கான துறையாக மாற்றி அமைத்தது. விவசாயத்துக்கென தனியாக ஒரு பட்ஜெட்டை தனியாக நிதி அறிக்கை கொண்டு வருவது, விவசாயத்தில் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதேபோல் சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான விஷயங்களை செயல்படுத்துவது போன்ற பல்வேறு கோணங்களில் அரசு சிறப்பாக செயல்பட உள்ளது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அனுமதியின்றி அணை கட்டுவதற்கு எதிராக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டதோடு ஒன்றிய அரசிடமும் நேரில் சென்று வலியுறுத்தியது என அணை கட்டுவதை தடுக்க அனைத்து வழிகளிலும் அயராது முயன்று வருகிறார் காவேரி தாயின் புதல்வன் முதல்வர் மு.க. ஸ்டாலின். புயலின் போது காணாமல் போய் திரும்ப வராத 21 மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக தலா 20 லட்சம் ரூபாய் அளித்து மீனவ குடும்பங்களுக்கு துணையாக நின்றார். நாட்டை காக்கும் அரும்பணியில் வீர மரணமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு தலா 20 லட்சம் அளித்து மாவீரர்களின் தியாகத்தை போற்றினார். 50,000 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் திருமணம், மகப்பேறு மற்றும் கல்வி உதவித்தொகை, ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட 34 கோடிக்கு உதவிகளை வழங்கி தொழிலாளர்கள் துயர் துடைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால ஒட்டுமொத்த நாடே பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார அறிஞர்களோட கருத்துக்களை கேட்காம இருந்ததுனால தான். ஆனா திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை சீர்படுத்துறதுக்காக உலக அளவுல புகழ்பெற்ற அறிஞர்களை பொருளாதார ஆலோசனை குழுவில் நியமிச்சு அவர்களுடைய கருத்தை கேட்க ஆரம்பிச்சாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தேங்கிப் போயிருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடுக்கிவிட மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு திருத்தி அமைக்கப்பட்டு பொருளியல் வல்லுநர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் துணைத் தலைவராகவும், பேராசிரியர் ராம சீனிவாசன் முழுநேர உறுப்பினராகவும், துறைசார் வல்லுநர்கள் 8 பேர் பகுதி நேர உறுப்பினராகவும் கொண்டு புதிய வளர்ச்சிக் குழுவை நியமித்தார் முதல்வர். ஜெயரஞ்சன் தலைமை நமக்கு திட்ட கமிஷன், மாநில வளர்ச்சி கவுன்சில் சொல்ற இந்த கமிஷன் முக்கியம்னா இவங்க எல்லாமே பொதுவெளியில் எப்படி அறியப்பட்டவர்கள் என்றால் இவங்க மக்கள் சார்ந்து பேசுபவர்கள். அரசாங்கத்தை நியாயப்படுத்துறதுக்காக இருக்கிறது இல்லை. அவங்க மக்களுக்கு என்ன வேணும் என்பதை வெளிப்படையாக பேசுபவர்களை ஒரு கமிட்டியில் போடுறது இருக்குல்ல,
அது வந்து பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்குது. அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற திராவிட மாடலின் உண்மையான நோக்கத்துடன் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதே என்னுடைய இலக்கு என மாநில வளர்ச்சி கொள்கை குழுவிடம் அழுத்தமாக வலியுறுத்தினார் முதல்வர். அது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான சமூக நீதி என்பது எங்களுடைய பொருளாதார நிதி கொள்கையிலும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை வந்து நிறைவேற்றுவார் என்பதுதான் நம்மளோட பட்ஜெட்ல பார்க்கணும். அதோடு நில்லாமல் உலக பொருளாதார வல்லுநர்களை ஓர் அணியில் திரட்டி முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் தலைமையில் தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு குழுவை அமைத்தார் முதல்வர். இது யாரும் எதிர்பார்த்திடாத ஒரு மாஸ் ஸ்ட்ரோக் என வியந்து பாராட்டப்பட்டது. இதுபோல் பொருளாதார வல்லுநர்கள் குழு அமைத்து வேறு எந்த மாநிலமும் செயல்படவில்லை என ஜெர்மன் நாளேடு முதல்வருக்கு புகழாரம் சூட்டியது. நாடு கடந்து தமிழன் புகழ்பரப்பும் முதல்வராயிருக்கிறார் நமது முதல்வர் ஸ்டாலின். இந்திய அளவில் அமைக்க வேண்டிய குழுவை முதல் முறையா ஒரு மாநிலத்துக்கு அமைச்ச பெருமை தமிழ்நாட்டுக்கு சேரும். ரகுராம் ராஜன் தலைமையில் 5 பேர் கொண்ட நிபுணர் குழுவுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, they bring in the external perspective to develop தமிழ்நாடு to the next level. திருப்பெரும்புதூரில் 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது ஹியூண்டாய் இந்தியா. இந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 1 கோடியாவது மகிழுந்தை தனது கையொப்பமிட்டு அறிமுகம் செய்து வைத்து மகிழ்ந்தார் முதல்வர் ஸ்டாலின். பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளாரே 28,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துச்சு. அந்த 28,000 கோடி ரூபாயினால 68,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுத்தாங்க. மின்துறை சார்ந்த தங்கள் குறைகளை தெரிவித்து தீர்வு காண்பதற்கான மின்னகம் என்ற நுகர்வோர் சேவை மையம் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் புகார் அளிக்கும் வசதிக்காக புகார் பதிவேடு திட்டம் என மக்கள் குறைகள் அரசு இயந்திரத்தின் செவிகளை எட்ட வழி அமைத்தார். எந்த ஒரு புகாரோ ஒரு எது வந்தாலும் இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஏதோ வந்து அவங்க கவனத்தை கொண்டு போனால் உடனடியாக ரெஸ்பான்ஸ் நடக்குது. இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்க உங்கள் பவர் கட் ஆச்சுன்னா உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அடுத்த நாளைக்குள்ளே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஆக்ஷன் நடக்குது. இது வந்து ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். பாஜக அரசு பதவியேற்றதிலிருந்தே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்னு இந்த நாட்டோட பன்முகத்தன்மையை பாதிக்கிற மாதிரியே செயல்பட்டு வராங்க. முக்கியமா மாநில அரசுகள்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரங்களையும் பறிச்சு மத்திய அரசுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க செயல்பட்டு வராங்க. இந்த சமயத்துல தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் எனவும் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பறிக்கும் விதமாகவும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் பல முன்னெடுப்புகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. அதற்கு எதிராக இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்றியம் என்ற வார்த்தை முன்மொழியப்பட்டது. அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களால் ஆனதுதான் இந்தியா. ஒன்றியம் என்ற சொல்லில்தான் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துவோம், பயன்படுத்திக் கொண்டே இருப்போம் என சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துவோம், பயன்படுத்தி கொண்டே இருப்போம். ஒன்றிய அரசு என்கிற ஒரு சட்டபூர்வமான சொல்லை முதல்வர் ஸ்டாலின் பயன்படுத்தின பிறகு அது உருவாக்கின விவாதத்தை வந்து பார்க்கும்போது இந்த சிந்தனை மாற்றமும் சேர்ந்தே தமிழ்நாட்டில் இப்போ உருவாகிருக்கு அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அது சாதாரணமான ஒரு சொல் மாற்றம் அல்ல, ஏற்கனவே இருக்கிற சொல் தான். ஆனால் மிக துல்லியமாக நாங்கள் ஒன்றியம்னு தான் சொல்லுவோம், மத்தியம் சொல்ல மாட்டோம்னு சொல்லும் போதே ஒன்றுபட்டு ஆளக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. இன்றைக்கி இயல்பாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து மத்திய அரசுங்கிற வார்த்தையை விட்டுட்டு ஒன்றிய அரசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சொல் மாற்றம், சிந்தனை மாற்றம் தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கு ஒரு அடையாளமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி. அப்போ இந்த அதிகார பகிர்வு மூலம் மட்டும்தான் இந்தியா மாதிரி என்ற பெரிய நாட்டை வந்து ஆள முடியும் என்பதுதான் வரலாற்று உண்மை. கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கூட வட இந்தியர்கள் சேர்வதற்கான சரத்துகள் சேர்க்கப்பட்டிருந்தன. அவற்றை களைந்து தமிழ்நாட்டு அரசு பணிகள் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டு பணிகளுக்கும் தமிழர்களே நியமிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டு தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே என்பதை உறுதி செய்தார் முதல்வர் ஸ்டாலின்.
எப்போதுமே பிற்படுத்தப்பட்டோருக்கான உரிமையை விட்டு கொடுக்காத இயக்கம் திமுக. இப்ப கூட மருத்துவ படிப்புல ஓபிசி பிரிவினருக்கான 27% ஒதுக்கீட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களோட உரிமையை மீட்டெடுத்து கொடுத்திருக்கு திமுக. உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டி மருத்துவ கல்விக்கான அகில இந்திய தொகுப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு உறுதி செய்து இதர பிற்படுத்தப்பட்டோர் நலனை உறுதி செய்தார். இந்தியாவே நம் முதல்வரை கொண்டாடியது. #ThankYouMSK என ட்விட்டர் பக்கங்கள் வாழ்த்து மழை பொழிந்தன. இந்த வெற்றியால் ஆண்டுதோறும் மருத்துவ கல்வியில் நாடு முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியருக்கு இளங்கலையில் 1500 இடங்களும் முதுகலையில் 2500 இடங்களும் கிடைக்கும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி நிலையங்களில் அல்லது வேலைவாய்ப்புகளில் மண்டல கமிஷன் வந்த பிறகும் கூட முழுமையாக இடஒதுக்கீடை அவங்க பின்பற்றுவது கிடையாது. அப்படி ஏதாவது பின்பற்றக்கூடிய சூழல் வந்தால் புதிய 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 தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒன்றிய அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் யார் பிசி அப்படிங்கிறத ஒன்றிய அரசு தீர்மானிக்கணுமா மாநில அரசு தீர்மானிக்குமான்னு ஒரு பிரச்சனை வந்தபோது நீண்ட காலமாக ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அரசு முதல் முறையாக இன்றைக்கி இல்லை மாநில அரசுகளே தீர்மானிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாடும் சமீபத்தில் மகாராஷ்டிரா அரசாங்கமும் அதன் பிறகு வேறு சில மாநிலங்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததன் காரணமாக சட்ட ரீதியாக போராடியதன் காரணமாக இந்த வெற்றி மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்கு. மருத்துவ கல்விக்கான அகில இந்திய தொகுப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 50% இடஒதுக்கீட்டினை பெறுவதற்கான சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என முதல்வர் உறுதிபட அறிவித்து சமரசமில்லா சமூக நீதியை அடிப்படையாக கொண்டதே கழக ஆட்சி என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக உலகிற்கு பறைசாற்றியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த உரிமை பறிப்புக்கு எதிராக குரல் கொடுத்ததிலேயே தமிழ்நாடு தான் முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி மாநில உரிமை முழக்கம் பெரிய அளவுக்கு உருவானது. தமிழ்நாட்டில் தான் தலைவர் கலைஞர் 1974 மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றினார். தமிழ்நாட்டில் தான் திராவிட கட்சிகள் மத்தியில் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்கிற முழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதனுடைய முகமாக இந்த அரசு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒன்றிய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோரின் சம்பள வருமானத்தையும் கணக்கில் கொண்டு அவர்களை கிரீமிலேயர் வரையறையில் சேர்க்க வேண்டும் என அறிவித்திருந்தது. இதற்கு மாற்றாக இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான சாதி சான்றிதழ் வழங்கும் போது அவர்களின் வருமானம் அல்லது சம்பளம் பற்றி கேட்க தேவையில்லை என முதல்வர் உத்தரவிட்டார். இதனால் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிப்படைவது தடுக்கப்பட்டது. எங்கும் சமத்துவம் எதிலும் சமத்துவம் என்பதை திமுகவோட நிலைப்பாடு. இந்த உத்தரவு அதை நிரூபித்தது. பத்திர பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவாளருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வை உண்டாக்குவது போல் இருந்த மேடையை அகற்றி அதிகாரிகளும் மக்களும் சமமானவர்களே என்று உரக்க அறிவித்தார் முதல்வர். சமூக நீதி அப்படிங்கும் பொழுதே அதில் சமூக நல திட்டங்களும் சேர்ந்தது தான். ஒரு சமூக நீதிங்கிறது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டுமல்ல, எந்தெந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எந்தெந்த மக்களுக்கெல்லாம் உரிமைகள் கிடைக்கவில்லையோ அவங்களுக்கான அந்த உரிமை, அது வாழ் உரிமையாக இருக்கலாம் அல்லது கல்வி உரிமையாக இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்பு உரிமையாக இருக்கலாம், எந்த உரிமையானாலும் இருக்கலாம். அதை கொடுக்குற முறையை இந்த அரசு 100 நாளில் பல வகையில் அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு. கொரோனாவுக்கு எதிராக நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தடுப்பூசி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட்டாகணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இறங்கினார். ஒன்றிய அரசிட்டிருந்து தடுப்பூசியை கேட்டு பெற்றதாகட்டும், மாநிலத்திலேயே தடுப்பூசி தயாரிப்பதற்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு நினைச்சதாகட்டும், ஒன்றிய அரசு கட்டணம் நிர்ணயிச்சப்பவும் நம்ம மாநிலத்தில் இலவசமா தடுப்பூசி போட்டதாகட்டும், இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால மக்களுக்கு எளிமையா தடுப்பூசி சென்றடைஞ்சிச்சு. இந்தியாவிலேயே தடுப்பூசியை வீணாக்காம அதிகமா செலுத்தின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து இலவச கோவிட் வேக்சின் செலுத்தும் பணி தமிழ்நாட்டில் துவங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய 25% தடுப்பூசிகள் கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்தது தமிழ்நாடு அரசு. தடுப்பூசியை பெறுவதில் போராடி பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலே அதை தயாரிக்கிறதுக்கோ அல்லது வெளிநாட்டிலிருந்து நேரடியாக வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்த போது அந்த முயற்சி வெற்றி பெறலை. காரணம், அந்த உரிமையை ஒன்றிய அரசு
தமிழ்நாடு அரசுக்கு வழங்க மறுத்தது அப்படிங்கிறது தான் காரணம். தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டதில் தடுப்பூசிகளை வீணாக்காமல் அதிகமான தடுப்பூசிகளை போட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் என ஒன்றிய அரசே மக்களவையில் அறிவித்தது. நானும் நிறைய தடவை ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேன். வயசானவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களால போக முடியாது. இதை நல்லா உணர்ந்த முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வீடு தேடி வந்து மருத்துவம் பார்க்கிறது அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கனிவான இதயம் கொண்ட ஒரு ஆட்சியாளரால் தான் இதை செய்ய முடியும். நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை செஞ்சிருக்காரு. நாட்டிலேயே முதல் முறையாக லட்சக்கணக்கான முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளெல்லாம் பயன்பெறப் போகும் மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தின் மரத்தடியில் அமர்ந்து துவங்கி வைத்ததை இந்தியாவே வியந்து பார்த்தது. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது. தலைவர் கலைஞர் அளவுக்கு பண்ணுவாரா, அவரை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இந்த 100 நாளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தால் கூட இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி இந்த 100 நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்க மாதிரி தெரியுது. அதற்கு உதாரணமே உலக ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து உலக மேப்பில் கொண்டு போய் போட்டிருக்கோம். இப்போது வேர்ல்டு மேப்பில் தமிழ்நாடு வந்துருச்சு. ஆக்சுவலாக அதுவே வந்து அதுக்கு ஒரு சான்று தான் நினைக்கிறேன். முதல்வராய் பொறுப்பேற்றதிலிருந்து பம்பரமாய் சுழன்று ஓய்வின்றி மக்கள் பணியாற்றி வரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்டு 24 hours in a day are not enough என தி எகனாமிஸ்ட் நாளிதழ் புகழ்ந்து பாராட்டியது. இந்தியாவிலேயே மிகவும் பழமையான சட்டமன்றம்னா அது தமிழ்நாடு சட்டமன்றம் தான். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தோட 100ஆண்டு விழாவில் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் 80 ஆண்டுகளுக்கு மேல உழைச்ச முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய படம் திறக்கப்பட்டுச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேரை அவர் உச்சரிக்கும் பொழுது இது கலைஞருடைய ஆட்சியின் தொடர்ச்சி அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். கலைஞருடைய ஆட்சிங்கிறது என்ன? அண்ணாவினுடைய ஆட்சியின் தொடர்ச்சி. அப்போ அண்ணாவின் ஆட்சி என்ன? அண்ணாவே தான் அதை சொன்னார். நாங்கள் ஏதோ புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள், நீதி கட்சியின் ஆட்சியின் தொடர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அப்படின்னார். இதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதை நிரூபிச்சுட்டே வராங்க. அதனால தான் சட்டமன்ற 100ஆண்டு விழாவை நடத்துகிறார். அதாவது நீதி கட்சி ஆட்சியில் முதல் அமைக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்தின் அடிப்படையில் 1921 முதலில் நடைபெற்ற சட்டமன்றத்தின் அடிப்படையில் இப்போ 2021 சட்டமன்ற 100ஆண்டு விழாவை நடத்தி அதற்கு நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அழைச்சிட்டு வந்து நடத்துகிறார். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் 100ஆண்டு விழாவில் டாக்டர் கலைஞரின் புகைப்படம் சட்டமன்றத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவை முன்னின்று நடத்திய முதல்வர் ஸ்டாலின் முத்தமிழ் அறிஞருக்கு தன் நன்றியையும் மரியாதையையும் உரித்தாக்கி மகிழ்ந்தார். தமிழர்களுக்காக உழைத்த தலைவனுக்கு உரிய மரியாதை சட்டமன்றத்தில் செலுத்தப்பட்டது. இந்த 100 நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா ஒழிப்பு பணிக்காகவும் மக்கள் நல திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நிற்க நேரமின்றி பயணித்துக் கொண்டுள்ளார். அவரை காண வழிநெடுகிலும் தொண்டர்கள் அன்றி பொதுமக்களே காத்து நிற்கின்றனர். முன்னெல்லாம் ஒரு காட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டில். சென்னையில் வீட்டிலேருந்து அந்த முதலமைச்சர் கிளம்புனாங்கன்னா அவங்க கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க போய் சேர வேண்டிய தலைமைச் செயலகம் வரைக்கும் இருக்கிற எல்லா பாதையும் மறைச்சிடுவாங்க. அதாவது யாருமே ரோட்டில் நடமாட முடியாது, எந்த போக்குவரத்தும் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ முதலமைச்சர் வாகனம் போயிட்டுருக்கு, யாரோ குறுக்க நின்று கை காட்டுறாங்க, அங்கே ஓரமாக நின்று கை காட்டினா நிறுத்துறார், என்னன்னு கேட்குறேன். தனியாக மனுவோடு நின்ற ஒரு அம்மாவிடம் கூட அந்த அவசர நேரத்திலும் காரை நிறுத்தி கனிவோடு மனுவை வாங்கி உடனடியாக பரிசீலிப்பதாக முதல்வர் தெரிவித்ததை பார்த்து இதுவரை கண்டிராத முதல்வர் என மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். முதல்வரின் எளிமையான தோற்றமும் அணுகுமுறையும் தாய்மார்களுக்கு தங்களது குடும்பத்தில் ஒருவர் என்ற நினைப்பையும் மாஸ்க கழட்டுங்க சார், உங்களை பார்க்கணும் என்று உரிமையோடு கேட்கும் அளவிற்கு அன்பையும் விதைத்துள்ளது. சார் மாஸ்க் எடுங்க சார், எப்ப சார் பாக்குறது? மாஸ்க் எடுங்க சார், ஒரு டைம் பாக்குறோம். இல்ல சார், ஒரு செகண்ட், நாங்க எப்ப பாக்குறது சார்? ரொம்ப வருஷங்களா ரொம்ப ஆசையா இருக்கோம் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். சும்மா மக்களால் நான் சொல்றதில்ல,
மக்களால் தான் நான் முதலமைச்சராக இருக்கேங்கிறத செயலில் காட்டுறது இருக்குல்ல, இதுதான் அவருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர் உறுதிமொழி எடுத்த நாளிலிருந்து அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 100 நாள் ஆட்சி என்பது 5 ஆண்டு காலத்திற்கான நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. தனக்கு வாக்களிக்காதவர்களும் தாங்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணம் தோன்றும்படி ஆட்சி நடத்துவேன் என்றார். அது வெறும் வாய் வார்த்தை அல்ல, உணர்வுபூர்வமாக தமிழ் மக்கள் மீதான பேரன்போடு சொன்ன வார்த்தைகள் என்பதை இந்த 100 நாட்களில் நிரூபித்துள்ளார் தமிழ் மக்கள் உள்ளம் நிறைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஒரு ஆட்சியாளர் என்பவர் நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன சப்தங்களையும் உன்னிப்பாக கவனிக்கிறவராக இருக்கணும். சின்ன சின்ன சப்தங்கள்னா சாதாரண மக்களுடைய கோரிக்கைகள், சாதாரண மக்களுடைய முணுமுணுப்பு. இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர் தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவருடைய செயல்பாடை இந்த 100 நாளில் பார்க்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.